வைகுண்ட ஏகாதசியையொட்டி மதுரை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், அங்கு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசலானது எத்தனை மணிக்கு திறக்கப்பட்டது? பக்தர்கள் எவ்வளவு பக்தியோடு எவ்வளவு பக்தி முழக்கங்கள் கோயிலில் எதிரொலித்தது? இந்த சொர்க்கவாசல் நிகழ்வு பற்றிய விரிவான விவரம் என்ன? நிச்சயமாக கணக்காரா, வைகுண்ட ஏகாதசியொட்டி மதுரையில் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். மதுரை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத முக்கிய நிகழ்வாக வைகுண்ட ஏகாதசியொட்டி சொர்க்கவாசல் சிறப்பு தனி சிறப்பாக நடைபெற்றது. கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி முதல் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை 5:30 மணிக்கு மேல் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெருமாள் அங்குள்ள சைனமண்ட மேலதாளம் முழங்க வர்ணக்குடை தீவெட்டி பரிவாரங்களுடன் அதிகாலை சுந்தரராஜர் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வந்தார். மண்டபத்தை சுற்றி வந்து அதே மண்டபத்தில் எழுந்தருளினார். அலங்கரிக்கப்பட்ட சொர்க்கவாசலில் எழுந்தருளிய பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமி கோவிலில் இருந்து சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்து மீண்டும் கோவிலை சென்றடைந்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா என்று பக்தி கோஷங்கள் மூலம் எழுப்பினார்கள். சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அதிகாலை பனிப்பொழிவை பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் அங்கு கூடியிருந்தனர். மேலும் பக்தர்கள் பகல் நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக வெளியேறினர். இன்று முதல் வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி வரை 10 நாட்கள் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை சொர்க்கவாசல் திறந்திருக்கும். எனவே அந்த நேரத்தில் பக்தர்கள் அந்த வழியாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அன்று இரவு முதல் ராபத்து விழா தொடங்கும். இவ்விழா ஜனவரி 8ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. சுந்தரராஜ பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி கோயில் உள்பிரகாரத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பையொட்டி அனைத்து பெருமாள் கோயில்களிலும் போலீசார் பெருமளவு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இதனால் பக்தர்கள் எவ்வித சிரமமின்றி சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்துள்ளனர். கனகதரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்.